என்னப்பா ஏதோ பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்னடா பேசுற? உனக்கும் கவிதாவுக்கும் விஷாலுக்கும் கோமதிக்கும் கல்யாணம் பரபரப்பா இல்லாம எப்படி இருக்கிறது? அப்பா என்னடா இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில இப்ப நடக்க போகுதுப்பா. என் புது முதலாளி மிஸ்டர் ராபர்ட் கிட்ட என் உழைப்பையும் என் விசுவாசத்தையும் மூலதனமா போட்டேன். நான் பேசினது கிளிக் ஆயிடுச்சுப்பா. நானும் உன மாதிரியே ஒரு ஏழைதான். வாழ்க்கையில படிப்படியா முன்னேறிதான் நானும் இன்னைக்கு இப்ப ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். என் சொத்தோட அருமை உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என் பொண்ணை கட்டிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் சம்மதம் சொல்லிட்டேன். பெருமாள் சாமி பேசின வியாபாரத்தை விட ராபர்ட் பேசின வியாபாரம் ரொம்ப பெருசு. லிப்ட் ஏறி மேல போறதுக்கும் கஷ்டப்பட்டு படியேறி மேல போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அங்க ஒரு பொண்ணு மாலையும் கழுத்துமா நிக்கிறா. நிக்கட்டுமே, தாராளமா நிக்கட்டும். நம்ம கோமதிக்கு பரிசம் போட்ட போது அவர் மகன் கல்யாணம் கட்டிக்கல. ஆனா அது எல்லாத்தையும் அந்த பெருமாள் சாமி நியாயப்படுத்திட்டாருல. இல்லன்னா அந்த ஆளோட மருமக அகிலா இங்க வருவாளா? முடிஞ்சு போன சம்பந்தத்துக்கு வெல்டு வைப்பாளா? இது பாருங்க, நாம எந்த தப்பும் பண்ணல. அந்த ஆள் பண்ண தப்புக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்ன கர்த்தர் பின்னால நின்னுகிட்டு பதிலடி கொடுக்கிறது தப்புடா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாவை வேண்டும் என்று திருப்புகழ்ல என் முருகனை கும்பிட்ட நீயாடா எனக்கு புள்ளையா வந்து பிறந்த? பணம் இருந்தா எப்படி வேணா திமுறா வாழ நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டு பெருமாளுக்கு ஒரு பாடம் வேணா? தப்புடா. இது வருஷம் போட்டு அது பாதியில் நின்று போறது கூட இங்க வந்து சொல்லாம இருந்தானே அந்த அது தப்பு இல்ல? நீங்க அந்த வீட்டுக்கு போய் கோவப்பட்டு பேசிட்டு வந்தீங்களே, அதுக்கு அந்த இங்க வந்து உங்களுக்கு தேடி பார்த்தாரா? அது தப்பு இல்ல? நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் உங்களுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? அது தப்பு இல்லையா? இல்ல இது எல்லாத்துக்கும் பரிகாரம் தேனாரா? அது தப்பு இல்ல? நமக்கு வலிச்ச வலி அதுக்கு வலிக்கணும்பா, வலிக்கணும். இருக்கம்மா, சந்தனம் இருக்க, கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்க. பன்னீர் இருக்க, இருக்கு இருக்கு. காபி சாப்பிடுறீங்களா? வந்தவன கவனியா, என்ன போய் காபி காபி போ. காபி அப்படி பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்க கவிதா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அலங்காரம் பண்ண அம்மன் மாதிரி இருக்கு. நீ இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சமே கனவாயிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்குல்ல. கலக்குறீங்க? வயசுல உன்னை இந்த கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
கழுத்தை சுட்டியோட இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலில் மெட்டியோட கழுத்துல தாலியோட உன்னை பார்க்க போறேன். மாமா, நம்ம கவிதா வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழதான் போறா. அத நீங்க கண்ணால பார்க்கதான் போறீங்க. ஒரு வாக்கு பலிக்கட்டுமா? பலிக்கட்டும். அப்புறம் அகிலா 10 மணிக்கு முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும். அவளால பசி தாங்க முடியாது. அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது. கண்டிப்பா மாமா, கல்யாண பொண்ணாச்சே, அதுல வேற நாத்துனாரு கவனிக்கலனா பிச்சு எடுத்துருவாங்க. மாப்பிள்ள, உங்களை மண்டபம் மூலம் தேடி அலைஞ்சிட்டேன். ஏன், என்ன விஷயம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரவே இல்லையே. மண்டபத்துல வச்சு அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்லாதீங்க. யார் காலையில விழுந்தா காட்டு தீ மாதிரி பரவிட போகுது. எல்லாம் வந்துருவாங்க. மணி 6 தானே ஆகுது, வந்துருவாங்க. நியாயமா பார்த்தா முதல் நாள் ராத்திரியே வந்திருக்கணும். இது வரைக்கும் வரலன்னா பயமா இருக்கதா? ஐயோ, வந்துருவாங்க. அவங்களுக்கு கூட்டேரி ஏசில டிக்கெட் வாங்கி கொடுத்தது நான் தான். ஜீவா ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இப்ப கூட போன் பண்ணா, இன்னும் வண்டி வரலப்பா, வந்து ஒண்ணு கூட்டு வந்துறேன்னு சொன்னா. ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? குழப்பாதீங்க. முதல்ல பாவம் கவிதாவுக்கு பசிக்குது, போய் ஏதாவது எடுத்து. எங்க போறீங்க? கவிதாவை கூட்டிட்டு போறதுக்கு. கல்யாண பொண்ணு கீழே கூட்டு போய் அங்க உட்காந்து சாப்பாடு போட போறீங்களா? என்ன பண்றதுன்னு புரியல மாப்பிள்ள. என்ன பதட்டம்? நான் பதட்டப்படுறேன்னா? சரி சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். கத்த கூடாதுன்னு பார்த்தா கத்த வைக்கிறாங்க பாரு. எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லிட்டே இருக்காங்க, போங்க. சும்மா நின்ன இடத்துல எடுத்துட்டு வரேன். மாமா, ஒரு விஷயம். என்ன? இவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட் கொடுக்கணும். ஏன்னா மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட தான் வந்து சண்டை போடுவேன். அம்மா, உங்ககிட்டயே சண்டை போடணும். நேரா இவ வீட்டுக்கே போய் இவகிட்டே சண்டை போடுவேன். என்ன, சண்டை போட ரெடியா? இல்லையா? இப்படி சிரிச்சுட்டு அதான் உனக்கு அழகா இருக்கு. அம்மா, அந்த சீர்வரிசையெல்லாம் எங்க வச்சாங்க? கவிதா, நான் போய் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, அதை பார்த்துட்டு வந்துடுறாங்க. இதோ கவிதாக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையெல்லாம் அழகா அடுக்கி வச்சாச்சு. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிட போகுது. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்கும். யார் பண்றது அகிலா வச்ச ஒரு குத்தம் கூட கண்டுபிடிக்க முடியுமா அதுல? அது சரி, இங்க இருக்கட்டுமா இல்ல உள்ள கொண்டு போய் வச்சிடலாமா? இங்கே இருக்கட்டும். நம்ம ஆசையா பண்றோம், மனப்பூர்வமா பண்றோம், எவ்வளவு பண்றோம்னு மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? இங்கே இருக்கட்டும். அதுக்கு இல்ல மாமா, யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. நீ மனப்பூர்வம் வாங்கி கொடுக்கற இல்லையா, யாரு கண்ணு எதுவும் பண்ணாது. அப்புறம் இந்த விளக்கு, இந்த அடுக்கு பாத்திரம், அப்புறம் குடத்துல ஒண்ணு, அப்புறம் இந்த மிக்சி, இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிரு. எதுக்கு மாமா? ஏன்னா கவிதாவுக்கு செய்யற மாதிரியே கோமதிக்கும் செய்யறோம். கோமதிக்கு செய்யறது எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஏன்னா கோமதியை என்ன கொடுத்துருங்க, என் பொண்ணு மாதிரி தானே, அதுக்காக சொல்றேன். நகையெல்லாம் இங்க வச்சிருக்கேன். எல்லாம் பத்திரமா ரூம்குள்ள வச்சிருக்கேன் மாமா. சும்மா கடைசியில கூட்டத்துல கலந்துன்னா யாரையும் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் வாங்கி ஒரு நெலி மோதிரம். மோதிரம் அதுவும் உள்ள இருக்கு. இருக்கா? சரி சரி. மாமனார் மருமகனோட என்ன அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? சீரெல்லாம் சரியா இருக்கா என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்கோம். சீரியல்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு எங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் அசல் தானான்னு பார்க்க உங்க அம்மா மேடையிலேயே உட்காந்து தேய்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்களே. பிளாஷ்பேக். ஒரு நிமிஷம் இங்க வா. இப்ப இது ரொம்ப முக்கியமா. நீ அதை பத்தி சொல்றேன்னா உங்க அம்மா பத்தி சொல்லுவேன். உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு வாட்ச் வாங்கி போடுறேன்னு சொன்னாங்க. கல்யாணத்தன்னைக்கு போடல. மாப்பிள்ளை நீங்க கவலைப்படாதீங்க, நான் சாந்தி முத்தத்துக்குள்ள போடுறேன்னா அப்பவும் போடல. மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க, தலைஜவாடிக்குள்ள போடுறேன்னா அப்பவும் போடல. இது வரைக்கும் வாட்ச் போடவே இல்லைமா. வாட்ச் வருமானு வாட்ச் பண்ணி நான் ஒரு வாட்ச் மாதிரி ஆயிட்டேன். சரியா போயிடுச்சுல, விட்டுருங்க. நீ ஏன் அதை பத்தி பேசுற? மாப்பிள்ளை எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. இதை பாருங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பையன் பிறந்து, பொண்ணு பிறந்து, மருமகளும் வந்தாச்சு. இப்ப மகளுக்கு கல்யாணம் நடக்கும் போது சீரெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. நைஸா மாத்துறாங்க, திருப்புறாங்க. சரி, இந்த பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். மண்டபத்து பந்தியில அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, கண்டதெல்லாம் தின்னுட்டு அப்புறம் வயிற்று வலிக்குது, இடுப்பு வலிக்குது, டாக்டர்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆமா, நீங்க தான் என்ன டாக்டர் கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு போங்க. ஆமா, இதெல்லாம் எடுத்து போகணும்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நீ கையில எடுத்துக்க. நான் எடுத்து வைக்கிறேன். விடுங்க. இதையும் கையில எடுத்துக்க, இதையும் எடுத்துக்க. ஏங்க, மாப்பிள்ளை வந்துட்டாரு. ஓ, இந்த மாப்பிள்ளையா? ஆமா, இவரு மாப்பிள்ளை தானே? இல்ல இவர் சென்னை மாப்பிள்ளை. நாம எதிர்பார்க்கறது கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? சரி சரி. சாரி, இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன். இது என் ஃப்ரெண்ட் அரவிந்த். அரவிந்தன்கிறது ஒரு அற்புதமான பேரு. அரவிந்தன்னா வடமொழியில
தாமரைன்னு அர்த்தம். தாமரை போல கண்கள் இருக்கிறதுனால அப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்களோ என்னமோ. ஜீவா என்னுடைய ஃப்ரெண்டு தான். மிஸ்டர் அரவிந்த் என்னுடைய பிலாசபர் கைடு. கல்யாணமானால பிலாசபர் ஆயிட வேண்டியதானே? அப்படின்னா மாப்பிள்ளைக்கு உங்களுடைய உதவி தேவைப்படாது. ஏன்னா அவரு கல்யாணம் ஆகும்போது பிலாசபர் ஆயிடுவாரு. இப்ப உங்க பொண்ணுங்களா? வெரி குட். உன் பேர் என்ன? மீனாட்சி. ஏன் இத அவங்க சொல்ல மாட்டாங்களா? என் பொண்ணால பேச முடியாது. அவளுக்கு வாய் பேச வராது, காதும் கேட்காது. மீன் போல கண்கள் உடையவளைய மீனாட்சி. மீனுக்கு தான் செவிகள் கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் இப்படி படிச்சா போல இருக்கு. I'm sorry. அவளுக்கு அனுதாபம் பிடிக்காது. யாரும் தன்னை பார்த்து பரிதாபப்பட்ட கூடாதுன்னு தான் காதல் இருக்கிற ஹேரிங் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கிறான். நல்ல வேளை அவளுக்கு லிப் ரீடிங் தெரியாது. தெரிஞ்சிருந்தா தன்னை பத்தி மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. இருந்தாலும் தன்னை பத்தி தான் மத்தவங்க பேசுறாங்கிறது அவ கண்ணே கண்டுபிடிச்சிடும். பேச முடியலன்னா என்ன? தேவதைங்களாம் பேசுறதே இல்லையே. அப்படிதான் மீனாட்சியும் இருக்கா இல்ல? அது தேவலோகத்துல. பூலோகத்துல அப்படி இருக்க முடியுமா? டாக் டைமுக்கு இவ்வளவு சார்ஜ்னு வசூல் பண்ற உலகம் ஆயிடுச்சே. உள்ள போலாமா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். அந்த ஆர்த்தி எடுத்துப்பாங்க. அந்த காலத்துல போர் வீரர்களுக்கு தான் சண்டைக்கு போகும்போது ஆரத்தி எல்லாம் எடுப்பாங்க. இப்ப ஏன் எடுக்கிறேன்னு கேக்குறீங்களா? கல்யாணமும் ஒரு போர் மாதிரி தானே. மாப்பிள்ளை வந்து ஒரு வீரர் தானே, அதனால ஆரத்தி எடுக்கிறாங்க. நீங்க மேல வாங்க. ஏன் சார் முன்னாடி போறாரு? அவர் தான் அவர் கோமதி கட்டிக்கு போடுவாரு. ரொம்ப அழகா இருக்காரு. கண்டிச்சு போடுறாரு மணி. போதும் பாட்டி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவே. இத பாரு, தாலி கட்டுறப்போ பத்னியும் வெறுமையோட இருக்கக்கூடாது. அப்புறம் தலையை சுத்தும். என் கல்யாணத்துக்கு போய் இப்படிதான் எங்க அம்மா சொல்லி நான் சாப்பிடாம இருந்து கடைசியில தலையை சுத்தி கேள்வி. பாட்டி ப்ளீஸ், உன் பழைய கதை வேண்டாம். இந்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுதா சாப்பிட மாட்டியா? அதான், அப்படியே அப்பா மாதிரி அடம் பிடிக்க. சாப்பிடாதே போ. வணக்கம் பெருமாள் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படியோ மகளை மருமகளை ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணு கல்யாணம் கூட நடக்க போகுது. ஆமா. ஆல் தி பெஸ்ட் சார். நான் உள்ள இருக்கேன். சரி சரி. நீ மட்டும் தனியா வர? எங்க சம்பந்தி வரலையா? இவ்வளவு நேரம் ஸ்டேஷன்ல தேடிட்டு தான் போவேன், அவங்கள காணோம். என்ன நீ தேடி பார்த்த? ஒருவேளை அண்டர் சைடுல வந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் பாத்தியா நீ? இன்ஜின்ல இருந்து கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் பாத்துட்டப்பா, ஒருத்தரையும் காணோம். ஐயோ, நான் இப்ப என்னது போன் பண்ண பையன் சரவணனுக்கு போன் போட்டு போர் புதன் ஆயிடுச்சுப்பா. லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன ரிசர்வேஷன் சார்ட்ல பேர் இருக்கு, ஆனா அவங்க ஸ்டேஷன்ல இறங்கல. பேர் இருக்கா? ஆமா. அப்ப ரயில மிஸ் பண்ணிட்டாங்களா என்ன தெரியலையே. தெரியலையே. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலா, ஏதாவது வண்டி புடிச்சு போயிடலாம். அவங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. உங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. அன்னைக்கு அத்தை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசினாங்க. அது மாதிரி 1000 பேர் வெளியில என் தங்கச்சியை பத்தி பேசும்போது நான் எவ்வளவு கொடுத்துருச்சு கூட உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வாழையை கழுத்துமா அந்த கவிதா மனமாடியில நான் வருவேன்னு அங்க போய் காத்திருந்து ஏமாந்து போகணும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு பெருமாள் சாமி இருக்காரு. தான் பொண்ணோட கல்யாணம் மனவர வரைக்கும் போய் நின்னு போனதை நினைச்சு துடிக்கணும். துடிக்கணும். எங்கேயோ எவரோட கல்யாணமா நின்னு போனதா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். 2 தடவை நீ வாழ்க்கையில தோத்து போயிட்டிய. உன் நிலைமை யோசிச்சு பார்த்தானா? வருஷம் போட்டு நின்றதுனால அதுக்கு உன் வாழ்க்கை பாழா போச்சு. கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னதுனால இப்போ உன் வாழ்க்கையை காணாம போயிடுண்டா. இல்லப்பா, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. கவிதா
கல்யாணம் நின்னு போனதுனால உங்களை மாதிரி எனக்கும் ரொம்ப வருத்தம் தான்ப்பா. ஆனா என் கல்யாணம் நின்னு போறது எனக்கு ஒன்றும் பெருசா வருத்தம் இல்ல, சந்தோஷம்தான். நிர்பந்தத்துல வாழ்க்கப்பட்டா நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு எனக்கு அரை மனசோட தாலி கட்டுறவரு நாளைக்கு என்ன தலை வச்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? இப்பவாவது நடக்க வருந்த கல்யாணம் தவறி போச்சு தட்டு போச்சுன்னு 2-3 நாள் வருத்தத்தோட அது போயிடும். ஆனா வாழ்க்கை பூரா எப்படிப்பா கேள்விக்குறியோட வாழ முடியும்? நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அப்பானா பொண்ணை கட்டிதான் கொடுக்கணும், தள்ளி விடக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எந்த பாவமும் பண்ணல. நடக்க வருகிற பாவத்தை தான் தடுத்து நிறுத்திருக்கு. இன்னைக்கு உலகத்துல நியாயம் தர்மம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுப்பா. அடிப்பட்டனா திரும்ப அடிக்கணும். அவன் தான் மனுஷன், நான் மனுஷனாதான் நடந்துகிட்டு இருக்கேன். போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு தலைமொழிட்டு வாங்க. போங்க, கூட்டிட்டு போ உங்க அப்பா.